அநேக வேளைகளில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அவர் நம் கூடவே இருப்பார், நம் கூடவே நடப்பார். ஆனால் அவரது பிரசன்னத்தை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க முடிவதில்லை. மோசேயிடம் தேவன் எரிகிற முட்செடியில் தரிசனமானார். அவனிடம், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கலட்டி போடு என்றார். யோசுவாவிடம் சேனை அதிபனாய் உருவின பட்டயத்தோடு தரிசனமானார். அவனிடமும், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, பாதரட்சைகளை கலட்டி போடு என்றார். தேவன் இறங்கி வரும் இடம் பரிசுத்த பூமி. இன்று நம் இருதயத்தில் இறங்கி வந்தால் அது பரிசுத்த பூமி ஆகிவிடும். ஆனால் அவரது பிரசன்னத்தில் களிக்கூற தடையாக காணப்படும் இருதயத்தின் பாதரட்சைகளை கலட்டி எறிய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் தடை செய்யும் பாதரட்சைகள் எவை என்பதை ஆராய வேண்டும். அது உலக கவலைகள், பழைய பாவ வாழ்க்கை குறித்த நினைவுகள், வெட்கப்பட்ட அனுபவங்கள், தோல்வியில் எண்ணங்கள், வரும் காலத்தை குறித்த பயங்கள், வருங்காலம் திட்டமிடுதல், சாதித்து விட்டேன் என்ற பெருமை, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த அகந்தை, உலக ஆசைகள் போன்றவைகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் கழட்டி போட்டுவிட்டு புது சிருஷ்டியாக அவர் சமூகத்தில் வர வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நினைக்க வேண்டாம். நிகழ்காலத்தில் அவர் சமூகத்தில் வந்திருப்பதை நினைத்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்போது அவர் பிரசன்னத்தில் களி கூறலாம். அவர் பிரசன்னத்தை உணராத ஆராதனையும் பிரசங்கமும் வீண். இயேசு தனது சீடர்கள் கடைசியாக ராபாஜனத்துக்கு உள்ளே வரும்போது செருப்பை கழற்றிவிட்டு வந்த போதிலும் அவரது பாதங்களை கழுவினார். அவரோடு ஐக்கியப்பட இது தேவை என்பதை அவர் காட்டினார். பேதுரு தடை பண்ணின போது, இதை செய்ய அனுமதிக்கவில்லை என்றால் என்னிடம் உனக்கு பங்கு இல்லை என்றார். இன்றும் அவரோடு ஐக்கியப்பட நம் மனதின் கரைகளை அவர் இரத்தத்தால் கழுவ விரும்புகிறார். நாம் அனுமதிக்கிறோமா? நமது மனது தேவையற்ற எண்ணங்களாலும் தப்பான புரிதல் உபதேசங்களால் கரைப்படுவதனால் அவருடைய பிரசன்னத்தில் அவரோடு ஐக்கியப்பட இந்த கழுவுதல் தேவைப்படுகிறது. எனவே தேவ பிரசன்னத்தில் எப்போதும் களி கூற உங்கள் இருதயத்தின் பாதரட்சைகளை கலட்டி போடுங்கள். இயேசு மனதை புதிதாக்க இடம் கொடுங்கள். ஆமென்.